வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழ். என்னடா பேக்லாம் மாட்டிட்டு இருக்க, ஊருக்கு கிளம்பிட்டியான்னு கேட்குறீங்களா? ஆமாம், பொங்கல் வேறு வந்துருச்சு, அதனால் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஒரு 3 நாள் லீவ் விட்டுருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல், எல்லோரும் தானே ஊருக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பொங்கலுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வேலைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக லீவ் தர்றது கிடையாது. லீவ் கிடைக்கிறப்ப போமேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பைக்கில் இங்கேருந்து சென்னையிலேருந்து வீட்டுக்கு, எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா திருக்கோயிலூர், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் தான். பட் ஆனால் திருக்கோயிலூர் இருந்து கள்ளக்குறிச்சி வரும். திருக்கோயிலூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் தான். அரௌண்ட் ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து, அப்ராக்சிமேட்டாக ஒரு 185 அந்த மாதிரி வந்துடும். பைக்லலாம் போயிருக்கேன் காலேஜ் படிக்கிறப்ப. பட் ஆனால் என்னோடய சொந்த பைக்கில் போனது கிடையாது. என்கிட்ட பைக் இல்லை, பட் ஆனால் ஸ்கூட்டி இருக்குது. பைக்கில் தான் போயிருக்கேன், பட் ஆனால் ஸ்கூட்டியில் இது வரைக்கும் போனது கிடையாது. தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். சரி, அப்படியே ஒரு வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு ஜஸ்ட் அப்லோட் பண்ணுவோமே அப்படின்னு தோணுச்சு. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த வீடியோவில் இந்த ஒரு விலாகுன்னு சொல்ல முடியாது, விலாகுன்னு கூட வச்சுக்கோங்க, விலாக்னே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். போங்க, நானும் விலாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லா வீடியோவும் கலந்து கட்டி பண்ணுவோம். ஓடுறது ஓடட்டும், அது என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு வெஹிக்கல். நான் வந்து சம்பாரித்து வாங்கினதுன்னு பார்த்தா இதுதான். அரௌண்ட் ஒரு 10,000 கிட்ட வந்தது. ஆக்சுவலாக இது வந்து நான் வேலைக்கு வந்து ஒரு 1 இயர் கழித்து தான் வாங்கினேன். நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நான் பக்கத்தில் தான் ஒரு 200-300 மீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நான் இருக்கிற இடத்துலேருந்து என்னுடைய ஒர்க் பிளேஸு. பட் போயிட்டு வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சைக்கிளுக்கு பேர்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் இருக்குது. என்னோடய சைக்கிள் பேர் சீரியஸ் பிளாக். கரெக்டாக சைக்கிள் வாங்கி 1 வருஷம் கழிச்சு டிசம்பர் மாதம் அந்த வண்டியை வாங்கினேன். அதான் சைக்கிள் ஒன்றில் ஃபுல்லாக வெள்ளத்தில் மாட்டிக்கிச்சு. நானும் பாதிக்கப்பட்டேன். அது ஸ்பீடோமீட்டர்லாம் போயிடுச்சு. ஆர்டர் கொடுத்துருக்கேன், இன்னும் மாற்றணும் இனிமேல் தான். அந்த வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம், கரெக்டாக என்னோடய ஹாஸ்டல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஓயோ ரூம்ஸ் இருக்கும். அதனால் அந்த சைடில் யாரும் வராதிங்க, வந்தீங்கன்னா என்கிட்ட மாட்டிப்பீங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிற தூரத்தில் ஒரு பாதி தூரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சவுண்டில் நான் பேசுகிறது கேட்காதுன்னு நினைக்கிறேன். சவுண்டாக தான் கத்தி தான் பேசுகிறேன். அப்படி கேட்கலாம் வீட்டில் போயிட்டு திரும்ப ஆடியோ ரெக்கார்ட் தான் பண்ணி ஆகணும். திண்டிவனம் வரைக்கும் வந்தாச்சு. பயங்கரமான இடுப்பு வலிக்குது. பைக்கில் கூட அந்தளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்கூட்டின்றதால பயங்கரமாக இடுப்பு வலிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸாக சொன்னோம் பார்த்தீங்கன்னா, விளாக்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னே தெரில. நானும் ரொம்ப நேரமாக ஃபோன் எடுக்கிறேன் வைக்கிறேன், ஒரு மாதிரி ஷையாகவே இருந்துகிட்ருக்கு. எப்படி தான் ஒரு பப்ளிக் பிளேஸில் விளாக் எடுக்கிறது, அது என்ன கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் எடுக்கிறேன் வைக்கிறேன் எல்லாம் என்னையே பார்த்துட்டு போகிறாங்க. இப்படிலாம் இருந்தால் நம்ம வந்து எப்போ விளாகர் ஆகிறது, எப்போ வீடியோஸ் போடுறது, எப்போ ட்ரெண்டிங் ஆகிறது. ஆனால் எப்படி தான் இவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினச்சாலே. சில பேர் வந்து வீடியோலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கத்துவாங்களே, அம்மா நான் இங்கே இருக்கேன், அம்மா நான் அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த தெலுங்கில் கத்துறது. அவங்கெல்லாம் எந்த தைரியத்தில். சில பேர் வந்து டாஸ்க்லாம் பண்ணுவாங்க பயங்கரமாக. அவங்க கொடுக்குற டாஸ்க்கு பயங்கரமாக செம காமெடியாக பண்ணுறது ஆக்வர்டாக இருக்கும். பட் ஆனால் பண்ணுவாங்க. இந்தளவுக்கு பண்ணுறாங்க. ஆனால் சீரியஸ்லி அது ஒரு ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கட்டு தான், ஒரு தைரியம். அது இல்லைன்னா பண்ண முடியாது. சீரியஸாக எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷையாக இருக்குது. நான் ரூம்குள்ளே ஸ்க்ரீன் அந்த மாதிரி நார்மலாக வீடியோ பண்ணுறது கூட நான் பேசிடுறேன் நல்லா. கொஞ்சம் முன்ன ஆரம்பத்தில் பண்ணதுக்கு இப்போ வர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் இப்போது இந்த விளாக் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப புதுசாக இருக்குது. வெளியில் வந்து பேசுகிறது அதெல்லாம் சான்ஸே இல்லை. நமக்கு அந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டு அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் கொடுக்க தான் வரும் போல். பார்க்கலாம், போக போக அப்டேட் பண்ண முடிஞ்சால் அப்டேட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் இங்கே வரும்போது தான் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தாண்டி வந்துவிட்டேன். அப்புறம் அந்த புதுசாக பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணாங்கல்ல கிளம்பாக்கமா, அங்கே வண்டலூர் தாண்டி அப்படி பக்கத்துலேயே இருக்குது. அதுமாரி வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். சரி, நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக இது எந்த ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர், அதாவது விழுப்புரத்துலேருந்து திருக்கோயிலூருக்கு போகிற ஒரு மெயின் ரோடு தான் இது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் நிறையவே புதுசாக வந்து ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் நல்லாயிருக்கு ரோடு. தனியாக தானே வந்தான், எப்படிடா வீடியோ எடுக்கிறான் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலாக வர வழியில் ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்டாங்க, ஒரு பிரதரு. அவங்கள தான் சும்மா ஃப்ரண்ட்டு இப்படி எடுக்கிற மாதிரி நான் கொஞ்சம் ஆங்கிள் வச்சு கொடுத்தேன். அப்படியே கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னடா லிஃப்ட்டு கொடுத்துட்டு அவங்கள வச்சு வேலை வாங்கிக்கிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வேறு வழி தெரியல ஆத்தான்ற மாதிரி. எனக்கு வேறு வழி தெரில ப்ரோ, என்ன பண்ணுறது, வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஆக்சுவலாக நான் விழுப்புரத்துலேருந்து திருக்கோயிலூர் வந்துட்டேன். இப்போது நான் கடைசியாக காமிச்சது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர், எங்கள் வில்லேஜ். அதுதான் ஃபுல்லாக வந்து பயிர் வச்சுருக்காங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 9:40 போல் காலையில் கிளம்புனேன். ஒரு 1:40 போல் வீட்டுக்கு வந்துட்டேன். எக்ஸாக்டாக ஒரு 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் ஆச்சு. இதுக்கு ஆவரேஜாக ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் அந்த மாதிரி 70 to 80 அந்த ரேஞ்ச் தான் வந்துட்டு இருந்தேன். வர வழியில் பார்த்தீங்கன்னா
உண்மைய சொல்லணும்னா நிறைய ஆக்சிடென்ட்லாம் இருந்தது. ஒரு 4, 5 ஆக்சிடென்ட் பார்த்தேன். மோஸ்ட்லி இந்த கார் தான் ஒரு இன்னொரு கார் வந்து இன்னொரு கார் மேல பின்னாடி போய் குத்துற மாரிலாம் அந்த மாரி நிறைய ஆக்சிடென்ட் இருந்தது. பட் பெருசா பைக் ஆக்சிடென்ட்ஸ்லாம் எதுவும் பார்க்கல. அப்புறம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இந்த பேரா வந்து லாங் ட்ராவல் பண்ணுவாங்க தெரியுமா? லவ்வர்ஸா இருக்கட்டும், இல்ல கப்புள்ஸா இருக்கட்டும், லாங் ட்ராவல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனா இந்த பொங்கலுக்கு நான் இப்ப வரும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஃபேமிலியா சென்னையிலேருந்து விழுப்புரமா இருக்கலாம், பாண்டிச்சேரி, திண்டிவனமா இருக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் தாண்டியா இருக்கலாம் போல. இப்ப என்ன மாரியே வந்திருக்காங்க. அந்த மாரி ஒரு 180, 200 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபேமிலி மீன்ஸ் கப்புள்ஸ் மட்டும் கிடையாது. அவங்களுடைய பசங்க, கைக்குழந்தை நெறையா வண்டியில பார்த்தீங்கன்னா, கைக்குழந்தையோட ஒரு 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, அந்த மாரி குழந்தையும் கூட்டுக்கிட்டு இந்த மாரி ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து எனக்கு என்ன சொல்றது, ஃபெஸ்டிவல்ன்றதால வராங்க போல. பட் நான் எனக்கு இது பார்க்க புதுசா தான் இருந்தது. நான் நெனச்சேன், என்னடா அங்கங்க கப்புள்ஸ் கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் லாங் ட்ராவல் பண்ணிட்டு லடாக் அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க. எப்பாட்றா ஃபேமிலி கோல் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். இருக்கிறவங்க கார்ல போறாங்க, இல்லாதவங்க பைக்ல போயிட்டுருக்காங்க. ஆனா ஒரு நல்ல ஒரு சினரி. ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா, பைக்ல எல்லாரும் சொந்த ஊருக்கு வந்துட்டுருந்தாங்க. காருமே நிறையா வந்துட்டுருந்தது பொங்கல் டைம்ன்றதால. நைட்டு வந்திருந்தா இந்த அளவுக்கு பிஸியாக இருந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்திருக்கு ரோடு எல்லாமே. பகலுன்றதால கொஞ்சம் டிராஃபிக் மாதிரி தான் இருந்தது. பட் பகல் வந்து பயங்கரமான டஸ்ட்டு. நைட்டில் இந்த அளவுக்கு டஸ்ட் இருக்காது. பட் ஆனால் பகலில் டஸ்ட் இருந்தது. இட்ஸ் ஓகே. நான் நினச்சேன் ரொம்ப வெயில் அடிக்கும், கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு. பரவாயில்ல. ஏன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்தது வந்து நைட்டில் தான் வந்திருக்கேன். பகலில் வந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பகலில் வந்து சென்னையிலேருந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். நல்லா தான் இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பிரஷன். இன்னும் கூட யாராவது இருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டிங்காக வந்திருக்கும். தனியாக வந்ததால நான் வந்துட்டு கொஞ்சம் அந்த பசங்கன்னு கிடையாது, பொதுவாக பைக்கில் போகிறப்ப பாட்டு பாடிட்டு வரலாம். அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு கத்திக்கிட்டு நான் மண்ணு வந்துட்டு கிடந்தேன். பக்கத்தில் போகிறவங்களாம் யாரா அவன் பைத்தியம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறது, அப்புறம் போர் அடிக்குதுல்ல, அப்படியே அமைதியாக வந்தால் நைட் டியூட்டி வேறு முடிச்சுட்டு வந்தேன். எங்கேயாவது தூக்க கலக்கத்தில் எங்கேயாவது எடுத்து போய் சொல்லிவிட்டேன் என்ன பண்ணுறது. அதனால தான் நான் பாட்டு பாடிட்டு கத்திக்கிட்டு இருந்தேன். ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் என்றைக்கே ஒரு நாள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், முடிஞ்சதுன்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் மோஸ்ட்லி சொல்ல வந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் சென்னையிலேருந்து இங்கே வந்தது ஜஸ்ட் ஒரு கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஜஸ்ட் அதுதான் இந்த வீடியோ. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சேன்னா நர்சிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.